இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 119 வசனங்கள் 25 முதல் 32 வரை. சங்கீதம் 119 வசனங்கள் 25 முதல் 32 வரை. வசனம் 25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியருளும். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகளின் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாய் ஓடுவேன். இது தேவனுடைய வசனம். தேவனுடைய ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருடைய வசனம் மேல தாகமா இருக்கிறீங்களா? பசியா இருக்கிறீங்களா? சாப்பிட்டுட்டு வந்தீங்களா? சரி, நேரம் இல்லைன்னா பரவாயில்ல, பிறகு சாப்பிடலாம். நான் உணவை பத்தி பேசல, நான் வார்த்தையை பத்தி பேசுறேன். ஏமேன் சொல்லுவோமா? இன்றைக்கு நம்முடைய சங்கீதம் 119 தியானத்துல 4வது பகுதியா இருக்கக்கூடிய 8 வசனங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். We're going to meditate on the 4th section or segment of the 8 verses of Psalms 119. சென்ற வாரங்களிலே நம்ம பார்த்த காரியத்தை நாம் நினைவு கூறுவோமாக. Remember the first alphabet or the first letter of the Hebrew alphabet. First letter is Aleph என்று சொல்லப்படுகிறது. Aleph சொல்லுங்களேன். Aleph என்றது. இரண்டாவது பார்க்கும்போது bet என்ற ஒரு எழுத்தாய் இருக்கிறது. மூன்றாவது போன வாரத்தில் பார்த்தோம் Gimel சொல்லுங்களேன். Gimel. இன்றைக்கு வந்து Dalet சொல்லுங்களேன். Dalet என்ற அந்த ஹீப்ரு ஆல்பபெட் காணப்படக்கூடிய 8 வசனங்களை சற்று முன்பதாக சகோதரி மக்களாக வாசித்தார்கள். அதை நம்ம தியானிக்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்க போகிறது கர்த்தருடைய வசனம். நீங்க எல்லா வசனத்தை வாஞ்சித்து கதறி ஏங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு துளி, இன்னொரு add on, another day, every moment we are continually growing in the Lord. So அந்த 25ஆம் வசனத்தை இணைந்து வாசிப்போமா? சங்கீதம் 119 25ஆம் வசனம். If you can read together. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அண்டர்லைன் பண்ணீங்க, என்னை உயிர்ப்பியும். Give me life. சற்று முன்பதாக நம்ம பாடின பாடல்கள் வழியை குறித்து சொல்லுகிறது. Give me life. In English அவங்க சொல்லுவாங்க the sun, the sea and the sand. Remember the times that we were playing in the playground? நம்ம பிளேகிரவுண்ட்ல இருந்து போகும்போது என்ன விளையாடுவோம்? மணல்ல விளையாடுவோம்ல, ரைட்? மணல்ல தோண்டிட்டு இந்த காசெல்லாம் நம்ம கட்டிட்டு மணல்ல தோண்டிட்டு தண்ணியை ஊத்துறது, அது ஒரு வேலி மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி செய்ய. பீச்சுக்கு போகும்போது பீச்சில் போனா no child will go to the beach and don't meddle with the sand, right? அந்த மணல்ல நம்ம விளையாடுகிறதை நம்ம நினைவு கூறுகிறோம். அந்த மணல் என்ன செய்கிறது? நம்மோடு ஒட்டி கொள்ளுகிறது, ரைட்? ஒட்டி கொள்ளுகிறது, நம்மோடு அது இசைந்து இருக்கிறது. அது நம்மை விட்டு அதை பிரியாதபடி சில லீச் அட்டையை போல நம்மோடு ஒட்டி கொள்ளுகிறது. சங்கீதக்காரன் என்ன உணர்கிறான் என்றால், he is not detached from the world. உலகத்தை விட்டு அவன் பிரித்தெடுக்கப்படவில்லையே. அந்த உலகம் அவனோடு இணைந்து ஒட்டி கொண்டு இருக்கிறது என்ற அந்த அனுபவம் அவன் இடத்துல காணப்படுகிறது. So he says, my soul clings to the dust. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. அந்த பாடல பாடம் ஞாபகம் இருக்கா? மண்ணோடு நான் ஒட்டி கொண்டேன். கரெக்ட். இந்த வசனத்திலிருந்து தான் அந்த பாடல் I think it's Father Bergman's பாட்டு தான் நான் நினைக்கிறேன், ரைட்? இந்த வசனத்திலிருந்து அவர் எடுத்த ஒரு அழகான ஒரு பாடல். மண்ணோடு நான் ஒட்டி கொண்டேன், உங்களுடைய வாசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என் தேவனே. பாடினது ஒரு பாடல் மட்டும் இல்ல, ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு பசி. And none of us will have or want to desire to have sand with us all our lives.
இன்னும் இன் சிங்கப்பூர் மேபி நம்மளுக்கு அந்த பிரச்சனை அதிகமாக இல்லை. பிகாஸ் அடுக்குமாடி வீட்டுல இருக்கிறதுனால பெரும்பாலும் we still have dust எல்லாம் இருக்கு, மணல் இருக்கும். ஆனா தரை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும், தரை வீட்டுல இருக்கும்போது அன்னாட வீடை கூட்டணும். அப்கோர்ஸ் தரை வீட்டுல இருந்தாலும் மேல வீட்டுல இருந்தாலும் வீடை கூட்டணும். ஆனா தரை வீட்டுல இருந்தோம் என்றால் இந்த வெளியில இருந்து உள்ளுக்கு வரும்போது மணலோடு வரும்ல. வீடு மண்ணா இருக்குன்னு என்ன செய்வோம், மண்ணோடு நான் ஒட்டி கொண்டு இருந்து அப்படியே இருக்க மாட்டோம். மண்ணை என்ன செய்வோம், நல்லா கூட்டுறவங்க இங்க எத்தனை பேர் இந்த ஆலயத்துல இருந்திருக்கீங்க? கூட்டுறவங்க நல்ல மண்ணை நல்லா செதுக்கி அதெல்லாம் ஸ்டைல் இருக்கும். அதெல்லாம் கூட்டுறதுக்கும் கூட்டமாறு விதவிதமான கூட்டமாறுலாம் இப்ப இருக்கு. அது கூட நம்ம சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ அந்த மண்ணை என்ன நம்ம செய்யறோம், மண்ணோடு நான் ஒட்டி கொள்றேன், அதோடு இருக்கிறோமா? சோ பியூட்டிஃபுல், தி ஹவுஸ் இஸ் ஃபுல் ஆஃப் சேண்ட். ஐயோ இவ்வளவு மணல் இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படியா நம்ம சொல்றோம்? இவ்வளவு தூசியா இருக்கு அப்படியா நம்ம சொல்றோம்? இல்ல, அதோடு நம்ம ஒட்டி கொள்ளாமல் அதை விட்டு நம்ம விலகி இருக்கணுமே. இந்த மண்ணு என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இந்த மண்ணு என்ன இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என்று நம்ம சொல்றோம். காரணம் என்ன, the sand is very troublesome. அந்த மணலை கூட்டுறதுக்கு லேசான ஒரு விஷயம் இல்ல, மணலை சமாளிப்பது லேசான ஒரு விஷயம் இல்ல. இட்ஸ் வெரி burdensome, very disturbing. அதற்கு என்ன ரெமெடி, வார்த்தை என்ன கொடுக்கிறது? மணல் என்ன சம்பந்தம் கொடுக்குதுன்னா, பூமி, உலகம், உலகத்தினுடைய இச்சை, சிற்றின்பங்கள், உலகத்தினுடைய ஈர்ப்புகள், அதெல்லாம் அவனுடைய ஆத்மா இடத்துல அவர் ஒட்டி கொள்ளுகிறதா. அது ஒட்டி கொள்ளும் போது அந்த ஆத்மாவுக்கு சேதத்தை கொண்டு வருகிறது, நலத்தை கொண்டு வராது, சேதம். மணல் என்று சொன்னால் இஸ் ஆல்வேஸ் வெரி காஸ், ரைட்? இஸ் வெரி troublesome. Sometimes even you feel itchiness. சிலருக்கு மணல் மேல அந்த எலர்ஜி கூட இருக்குது. Immediately you have to wash off, you have to soak off, you cannot just leave it there. So அந்த மணல் அவனோடு ஒட்டி கொள்ளுகிறது. அப்படின்னா அந்த உலகம் ஒட்டி கொள்ளுகிறது. ஆனா அதை விட்டு தப்பிக்கொள்வதற்கு என்ன வழினா, அவன் சொல்றான், give me life according to your word. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். எப்ப உலகம் நம்முடைய வாழ்க்கையில வருதோ அப்பதான் வாழ்க்கை அழிந்து போகிறது. உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, உயிர் கிடைக்காது. நாம் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அல்ல என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். God wants us to live life well and happy and joyful. Hallelujah. Amen. சொல்லுமா. God is not anti-life. சிலர் நினைக்கிறாங்க Christian life is so boring, so restrictive, full of sets of rules and regulations. But I tell you, God is giving life. அந்த எல்லையிலும் கர்த்தர் அந்த ஜீவனை கொடுக்கிறார். அந்த வார்த்தை மூலமாக அது வருகிறது. And what kind of life are we supposed to live? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க purposeful life. ஒரு நோக்கமாய் வாழுவது. A life that is not without direction and aim. ஒரு குறிக்கோள் இல்லாம, ஒரு லெக்கை இல்லாமல், ஒரு நோக்கத்தோடு நம்ம வாழாதபடி நோக்கத்தோடு வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென் சொல்லுமா. கர்த்தர் நம்மளை ஒரு நோக்கத்தோடு ஓட அழைக்கிறார், நோக்கத்தோடு ஜீவிக்க அழைக்கிறார், நோக்கத்தோடு பிரவேசிக்க அழைக்கிறார். அவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் அடைய வேண்டிய இலக்கை அடைகிறது மட்டுமல்ல, நேரத்தோடு தாமதமின்றி நம்ம சேர்வோம். ஆமென் சொல்லுமா. Sometimes we take detour in life because our word is not close to us. Listen to me. Attach yourself to the word and you will detach from the world. Attach yourself to the word. Attach yourself. Make yourself comfortable with the word of God. இந்த வசனத்துக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் நீங்க வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்புகள் உங்களை நெருக்க முடியாது, உங்களை ஜெயிக்க முடியாது. இந்த வசனம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்க ஜெய வாழ்வை வாழ முடியும். கர்த்தர் சொல்லுகிற அந்த ஜெய வாழ்வை வாழ வேண்டும் என்றால் வசனமாய் இருக்கக்கூடிய இந்த ஜீவியம் நமக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. You know, the world has a power to lead us into it. உலகத்திற்கு ஒரு வகையான ஒரு வல்லமை இருக்கிறது, நம்ம லேசாக நம்ம எண்ணிடக்கூடாது. The world has a particular power. Yes. அதனால கர்த்தர் எப்போது எச்சரிக்கையோடு அவர் சொல்லுவார், உலகத்திற்கு ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு இருக்கு. அதுக்கு ஒரு அட்டை தெரியலாம் உங்களுக்கு. இப்ப இந்த காலத்துல அட்டையெல்லாம் பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்வாம்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸ்வாம்ஸ் மீன் பிடிக்க போகும்போது அந்த தண்ணீர் அந்த சேற்றுல இருக்கும்போது அந்த அட்டை உங்க தோல்ல பட்டுச்சு, உங்க சரீரத்துல அது ஆட்கொண்டது என்றால் அந்த அட்டை என்ன செய்யும்? அட்டையோடு அது அப்படியே பிடிச்சுக்கோங்க. அப்புறம் அது ரத்தத்தை உரியும்.
ரத்தத்தை உரியும். அந்த அட்டையை அப்படியே எடுக்க முடியுமா? எடுக்கலாம். ஆனா என்ன ஆகும்னா காயம், வெரி பெயின்ஃபுல் and blood will ooze out, right? அந்த அட்டையை லேசா எடுக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட is very very vicious in that sense, like you will hold on to you. அப்ப சிலர் என்ன செய்வாங்க, உப்பு போடுவாங்க நினைக்கிறேன், ரெமெடிஸ் உப்புல. அதே போல இந்த உலகம் ஒரு அட்டை போல. The world has a power to leech us. It's like a hook. It will hook and pull us, not just hook. It will hook and pull us away from God. That's what the world does. உலகம் எப்போதும் உலகமாகவே தான் இருக்கும், வார்த்தையாகவே தான் இருக்கும். ஆமென் சொல்லுமா? ஆனா அந்த வார்த்தையை நம்ம நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டோம் என்றால் இந்த உலகத்தினுடைய ஈர்ப்பினுடைய சக்தியிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். We can escape the things of the world, the principles and values of the world by living according to the word of God. வார்த்தையின்படி வழி அவர் கொடுக்கிறபடி, வார்த்தையின்படி வருகிற வழியிலே நம்ம நடந்தோம் என்றால் அடைய வேண்டிய இலக்கையை நேரத்தோடு அவருடைய சித்தத்தின்படி நம்ம அடைவோம். Yes. Not just reaching the destination, but reaching in time. Why sometimes we are out of time? Because we have no time for the word. வார்த்தைக்கு நம்ம நேரம் கொடுக்கலனா உலகம் அந்த நேரத்தை எடுத்துக்கும். Time is very precious. We either give God priority in our life or the world will take you over. The world will rule you. You will never know that you are being ruled. நம்ம ஆளுகை செய்யப்பட்டிருக்கிறோம் என்று ஒருவேளை நம்ம தெரியாமல் கூட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறதே, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். Give me life, Lord. My soul is clinging to this dust. I cannot. I need that deliverance. எனக்கு அந்த விடுதலை உண்டு, எனக்கு வேண்டும், அந்த 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 முன்னேற்றம் எனக்கு வேண்டும், ஜெயம் வேண்டும் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய வார்த்தையினால தான் ஆகும். God's word is very very powerful. You don't need to be educated or sophisticated to be a handler of God's word. படிக்காதவங்க கூட, ஈவன் குருடர்கள் கூட, கேட்க முடியாதவர்கள் கூட வார்த்தையை கையாள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? Do you know there is a Braille Bible? குருடர்களுக்கும் வேதம் இருக்கிறது. கேட்க கூடாதவர்களுக்கும் வேதத்தை அவர்கள் அப்படியே டச் பண்ணிட்டு அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய, அவங்க அறிந்து கொள்ளக்கூடிய வகையில படிக்காதவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் சத்திய வேதம் அவசியம். ஆமென் சொல்லுமா? ஹalleluya சொல்லுமா? We cannot be too educated or too less educated to not have the word. The word is needed for all of us. எல்லாருக்கும் அது தேவையாய் இருக்கிறது. சங்கீதக்காரன் அதை அறிந்து கொண்டான். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 19 நம்ம பார்க்கிறோம். நீங்கள் யார் சொல்றாரு? இயேசு சொல்ற வார்த்தை நீங்களும் நானும் கேட்டோம் என்றால் எவ்வளவு நல்லது தெரியுமா? இயேசு சொன்னார்னா பெட்டர் லிசன். அவர் சொல்லிட்டார்னா நம்ம கோடிட வேண்டும். யோவான் 15:19 அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் யாரு? நம்ம தான். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய எதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. You know, we are in the world but not of the world. உலகத்துல இருக்கிறோம், ஆனா உலகத்தார் போல நம்ம வாழக்கூடாது. ஆமென் சொல்லுமா? உலகத்துல கர்த்தர் வைத்துட்டாரு, ஆனா உலகத்தாருடைய கோட்பாடிலே அவங்க சொல்ற வழியில நம்ம ஈடுபாடு கொடுக்க முடியாது. இல்ல, of course we have friends in the world, we need to have friends, but then we cannot hold on to the principles and the values that are against the word of God. We cannot. கலப்பு கிறிஸ்தவ வாழ்க்கை முடியாது, சரி வராது, ஒத்து வராது. cannot. கலப்பு கிறிஸ்தவன் செழிப்படைய மாட்டான், வாழ்வடையவே முடியாது. ஒண்ணு கர்த்தருக்காக, அல்லாவிட்டால் இந்த உலகத்துல. இந்த சங்கீதக்காரன் அந்த போராட்டத்தில் அவன் இருக்கிறான். Lord, I'm so stuck to this world, to the ways of the world. I'm so stuck, Lord. ஆனா அதுல விடல. அவன் என்ன சொல்றான்? Lord, என்னை உயிர்ப்பீங்க அப்பா. Yes, sometimes we get stuck to the world and the pull of the world. Yes, we do. But don't remain there. Don't sulk over it. Don't enjoy it. But say, Lord, I'm struggling in this world. But Lord, give me life. Hallelujah. அவருடைய உலகத்தினுடைய இடத்துக்குள்ள நம்ம வந்துடுறோம். அவருடைய playing field different. God's playing field is different. The world will offer you something is very attractive, but it is counterfeit. அவர் கொடுக்கிற சமாதானம், சந்தோஷம், hallelujah, praise the Lord.
Praise the Lord சொல்லுவோமா? உலகம் கொடுக்கும், சமாதானம் சந்தோஷம் கொடுக்கும், தற்காலிகம் தான், ஆத்மாவை அழித்து விடும். கர்த்தர் கொடுக்கிற சமாதான சந்தோஷம் எப்படி தெரியுமா? குடிசை இருந்தாலும் பரவாயில்ல, ₹1 இருந்தாலும் கூட பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறதுனால அவரு எனக்கு நிரந்தர சமாதான சந்தோஷம் கொடுக்கிறார். Don't trade your soul to the world, but trade your soul to the word. இந்த ஆத்மா பிழைக்கணும்னா, இந்த ஆத்மா நேசராய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, கடவுளான இருக்கக்கூடிய தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை வார்த்தை மூலமாக வந்தது. அது நம்முடைய ஆத்மாவை பிழைக்க வைக்கும். பிழைக்க வைக்கிற தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பிழைக்க வைக்க ஆசைப்படுகிறார். ஒருவேளை எந்தெந்த இடங்களிலே பூமியினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வீட்டுக்குள்ள நுழைந்ததோ, இன்றைக்கு அந்த கதவுகளை அடைத்து விடுங்கள். புது கதவை திறக்க கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கேட்டீங்களா நான் சொன்னது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இன்று வரைக்கும் உலகத்துக்கு நீங்க கதவை திறந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, இன்று வரைக்கும். ஆனா இன்னைக்கு எதெல்லாம் நீங்க அடைக்கணுமா அடைச்சு விட்டுருங்க. Close the door that you need to close, so that God can open the door that He will open. Amen. You are telling God, how come you are not opening doors in my life? But He is telling you, because you have not shut the door that I told you to shut. I am too holy to mingle around with your unholy lifestyle. உன்னுடைய கலப்பு வாழ்க்கையில நான் பிரவேசிக்க எனக்கு இஷ்டம் இல்லை, நான் வெளியே தான் இருப்பேன். நீ எப்ப உன்னுடைய உலகத்தின் கதவை நீ மூடுகிறாயோ, அந்த நேரத்தில் நான் திறந்து கம்பீரமாக வருவேன், உட்பிரவேசிப்பேன். உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பத்தை, ஜீவத்தை நான் வாரி வாரி கொடுக்க சித்தம் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுமா? 26ஆம் வசனத்துக்கு போயிடுவோம். நேரத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். சங்கீதம் 119:26 பார்க்கும்போது, Psalms 119 verse 26, read it together with me. என் வழிகளை சொல்லுங்களேன், என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். When I told of my ways, underline பண்ணீங்க, my ways, you answered me. Teach me your statutes. My ways, underline பண்ணீங்க, என் வழிகள். ஆரம்பத்தில் worship டைம்ல கர்த்தர் காமிச்சாரு, இடது கரத்துல என் வழி, வலது கரத்துல என் வழி, கர்த்தருடைய வழி, என் வழி, கர்த்தருடைய வழி. Both have ways. God has a way and I have a way. There's a conflict of interest. Both want to hold the steering wheel of life. Who will win? Do you think you can win God? No, you can't. I can't. God is a winner. God cannot lose. God can never be defeated. He's always on the throne. ஆனா இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றார்? என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது. Notice how the psalmist behaves before God. சங்கீதக்காரன் எப்படி தன்னுடைய தேவனிடத்தில் அவன் தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்துறான் பாத்தீங்களா? He details his ways to God. Friends, I am not asking you to appear before God with a perfect lifestyle. Don't do that. Because anyway He will know you. You appear before God with your sinful lifestyle, your waywardness, your shortcomings, not hiding anything. Say, Lord, these are my ways, but I'm struggling with it. Have we done that? அதை நம்ம செஞ்சிருக்கிறோமா? நம்முடைய வழிகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்தி இருக்கிறோமா? நம்முடைய சந்தோஷம், நம்முடைய ஜெயங்கள், வெற்றிகள், நம்முடைய நல்ல நாட்கள், அதே சமயத்தில் நம்முடைய குறைவுகள், நம்முடைய கோபங்கள், நம்முடைய எரிச்சல்கள், நம்முடைய வெறுப்புகள், நம்முடைய போட்டி பொறாமைகள், அதை எல்லாம் ஆண்டவர்கிட்ட காமிச்சிருக்கோமா? கொஸ்டின் மார்க். ஆனா இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றார்? என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது. Not just காட்டின போது, விவரித்து காட்டின போது. When I told of my ways. When we are open and transparent before God, God will show Himself to you. நீங்க எவ்வளவு பெரிய மகா பெரிய ஒரு பாவியா இருந்தாலும், ஆனா உண்மையாக கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற வாஞ்சையோடு இருந்தீங்கன்னா, என் வழியெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட காமிச்சிட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா, மாயமான ஒரு வாழ்க்கை இல்லாதபடி, ஒரு நாள் இப்படி, இன்னொரு நாள் அப்படி, வேலை இடத்துல இப்படி, சபையில இப்படி, குடும்பத்துல அப்படி வேஷம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழாதபடி, ஆண்டவரே இப்படி நான் இருக்கிறேனே என்று
மன வியாகுலத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க தோற்றம் அடைந்தீர்கள் என்றால் கர்த்தர் செவி சாய்ப்பார். He will appear. When you are honest enough to say, these are all my ways, oh God. I'm not altogether good and perfect, but Lord, this is me. Please. நம்ம வழியை ஆண்டவருக்கு நம்ம மறைக்காம காட்டும் போது அவர் என்ன செய்யறார் தெரியுமா? அவரை மறைக்க மாட்டாரு. The Bible says, you answered me. And then the psalmist says, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். Teach me your statutes. என்ன தம்மா நடக்குது? Proverbs 16:2-3 பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 16:2-3 பார்க்கும்போது, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவை, அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும். Proverbs 16:2-3. Is there anyone here using an English Bible? உங்க கையில வச்சு டக்குன்னு வாசிக்கிறீங்களா? Proverbs 16:2-3. Anyone? All a man's ways seems innocent to him. All our men's ways seems innocent to him. Yeah. But motives are weighed by the Lord. Commit to the Lord whatever you do, and your plans will succeed. All a man's ways seems innocent to me. நான் செய்யறதெல்லாம் சரிதான். ரொம்ப nothing wrong. Nothing wrong. Very dangerous. No. We are very deceitful people. The heart is very deceitful, friends. என்னைய நான் சொல்லிக்கிறேன். நான் தான் சரி, நான் செஞ்சது தவறு இல்ல, நான் பேசினது தவறு இல்ல, இப்படி பழகுனது தவறு இல்ல, இப்படி யோசித்தது தவறு இல்ல. நம்மளே கேமோஃப்ளேஜ் பண்ணிட்டு நம்மளே திருப்திப்படுத்திக்கிறோம். Very, very dangerous. மனுஷனுடைய வழி very dangerous. நம்ம வழி மட்டும் பத்தாது. உங்க வழி வச்சுக்கலாம், ஆனா பத்தாது. You need God. There needs to be a transaction of ways. We can have our ways, we can have our understanding. ஆனா ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், டீச் மீ. என் வழி இப்படி இருக்கு ஆண்டவரே, இந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறேன், இவரை நான் கல்யாணம் பண்ண போறேன், இந்த படிப்பை நான் எடுக்க போறேன், இந்த வீட்டை நான் மாத்த போறேன், இந்த தேசத்துக்கு நான் போக ஆசைப்படுறேன், என் வழி இப்படி இருக்கு ஆண்டவரே அப்படின்னு நம்ம அவர்கிட்ட காமிச்சோம்னா, திறந்த மனசோடு இருந்தோம்னா, அவரும் அவருடைய வழியை காமிப்பாரு. ஆமென் சொல்லுவோமா? God is not an authoritarian that you cannot tell anything to him. No, you have to tell everything to him. Not that he doesn't know, he knows, but he wants us to come to him as we are. நான் சொன்னதுதான் சட்டம், நான் செஞ்சதுதான் சரின்னு நம்ம இருந்தோம்னா, அவர் அடைய வேண்டிய இடம்லாம் வச்சிருக்கிறார். அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அவர் வெயிட் பண்றாரு, எப்பதான் நம்ம ஒப்புக்கொள்ளுவோம். அது வரைக்கும் ஜென்டில்மேனாவே இருப்பாரு. சொல்றாரு சங்கீதக்காரன், he tells, teach me your statutes. Teach me, Lord. Again, remember the last few weeks, a disciple is a learner. You be a student all your life. ஒரு கிறிஸ்தவன் அவன் எவ்வளவு பெரிய வாழ்க்கையின் பதவியில உயர்ந்து போனாலும் எப்போதும் ஒரு மாணவனாகவே தான் இருக்க வேண்டும். இன்றைய வரைக்கும் நான் ஒரு மாணவனாக இருக்க ஆசைப்படுறேன். I can't wait to just sit down there, open my Bible and listen to another preacher preach into my soul. I need the word of God. Ask my family. I will open up the YouTube and say, Lord, speak to me. This preacher also needs the soul to be engaged with the word of God. God needs to speak to me. God, you have a voice. உங்களுக்கு ஒரு சத்தம் இருக்கு, அந்த சத்தத்தை நான் கேட்கணும். நான் மட்டும் வசனத்தை கொடுக்கிறது மட்டும் இல்ல, நானும் ஆண்டவர்கிட்ட நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்பா என்கிட்ட நீங்க பேசல, நான் எப்படி வார்த்தையை நான் கொடுக்க முடியும்? அவர் வார்த்தைய குரலை கேட்காதபடி நம்ம வழியிலே நம்ம நடந்தோம் என்றால் வழி தப்பி போயிடுவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தொடர்ந்து, Psalms 119:27, உமது கட்டளைகளின் வழியே எனக்கு உணர்த்தி அருளும், அப்போது உமது அதிசயங்களை தியானிப்பேன். Make me understand, underline பண்ணுங்க, the way of your precepts, and I will meditate on your wondrous works. இங்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது. நம்முடைய வழிகள் ஒரு பக்கம் குமிச்சிட்டு வருகிறது. நம்முடைய வழிகள், நம்முடைய சொந்த ஞானம், அறிவு, புத்தி, அனுபவம் எல்லாம் ஒரு பக்கமா வருது. ஆனால் ஆண்டவர் இன்னும் பக்கத்துல, அவர் பக்கத்துல, அவருடைய நீதியின் வழி, அவருடைய பரிசுத்த வழி, அவருடைய திவ்ய வழி, அவருடைய அனுக்கிரமான வழி, அவருடைய நல்ல வழி, அவருடைய புனிதமான வழி எல்லாம் அவர் ரெடியா வச்சிருக்கிறார். சங்கீதக்காரர் ஒப்பு கொடுக்கிறார்.
Psalmist wants to understand God better and better and better and better. Remember this, God's word displays God's works. Amen சொல்லுமா. ஆண்டவருடைய வசனம், அவருடைய வேதம், அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துகின்றன. அதுதான் அதை நம்ம பார்க்கிறோம். And I will meditate on your wondrous works. God has already acted in history. He's still acting now. He will still act forever. He's never dormant. And the history எல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். Friends, brothers and sisters, stories are very powerful. நான் இவ்வளவு செய்தி நான் பேசி அதெல்லாம் உங்களுக்கு இந்த மைண்ட்ல போகாம இருந்தாலும் என் சொந்த கதையை சொன்னா நீங்க அதை மறக்க மாட்டீங்க. Stories are very powerful illustration, and it is what the Jews did. பஸ்கா பண்டிகை வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் கூடி வரும்போது, அந்த பஸ்கா பண்டிகை அவங்க ஆசரிக்கும் போது, அவங்க கொண்டாடும் போது, பரிமாறும் போது, அந்த குடும்பத்தினுடைய யூத தலைவர் என்ன செய்வார் தெரியுமா? அவங்க பிள்ளைகள் எல்லாம் கூடி வந்து, பேர பிள்ளைகள், தாத்தா பாட்டி எல்லாம் கூடி வந்து, they reenact with the meal, அந்த பந்தியில இருக்கக்கூடிய உணவுகள் அந்த ஐட்டம் எல்லாம் reenactment of how God brought the people out of Egypt. அங்க கதையை அவங்க பேசுவாங்க. ஆண்டவர் இப்படி செய்தார், அதிசயங்கள் செய்தவர் நம் மத்தியில இருக்கிறார், அவர் செய்தார், செய்தவர் இனியும் செய்வார், அன்று நடத்தினவர் இன்றும் நடத்துவார். அதான் கட்டு பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. கட்டு கதை புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். Avoid all mythless talk, godless talk. Talk about God. Talk about what God has done in history. Have we missed out on the aspect of the storytelling? ஆண்டவர் எவ்வளவு செய்தார், அவரை புகழ்ந்து, அவரை மேன்மைப்படுத்தி நம்ம பேசினோம் என்றால் நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைமைகள் எவ்வளவோ நல்லதா இருந்திருக்குமே. நம்ம பேசுறதெல்லாம் என்ன கதை தான் நம்ம பேசுறோம். அந்த வீட்டை பத்தி பேசுறோம், இந்த வீட்டை பத்தி பேசுறோம், அந்த சேனல்ல என்ன டிராமா நடக்குது, இந்த சீரியல் என்ன நடக்குது, எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு, ஆனால் ஆண்டவருடைய கதையெல்லாம் பேசாமல் விட்டு விடுகிறோம். அவர் சொல்றார், I will meditate on your wondrous works. அப்போது உமது அதிசயங்களை தியானிப்பேன். And remember, brothers and sisters, not just stories of victories. The Bible is not just stories of victory. No. வேதத்தில் இருக்கக்கூடிய முதலாவது குடும்பத்தில் கொலை, ஜெய வாழ்வுலாம் இருக்கு. எஸ், ஆனால் கீழ்ப்படியாமை மூலமாக பாவத்தின் நிமித்தமாக வந்த விளைவுகளுடைய கதைகளும் இருக்கிறது. The Bible is not just about a lot of happy, wonderful stories. No, the Bible is also full of sad stories. தோல்வியின் கதைகள் நிறைய இருக்கு. நிறைய அதிசயங்களை நம்ம அறிந்து கொள்வதற்காக God's word is worth a reread. God's word is worth a repost. Do you know what is a repost? தெரியலையா? இப்ப நம்ம டெக்னாலஜி எந்த லெவல்ல இருக்கு தெரியல. What do you call that? Repost, re-like, I don't know, unlike, like தெரியல. எந்த லெவல்ல இருக்கு உண்மையா எனக்கு தெரியல. I'm out of touch quite a bit, but don't we do that? We like something, we forward. Forward. Correct? எத்தனை பேர் வாட்ஸ்அப்ல இருந்து forward multiple times when you receive, you are happy. Some of us are happy, some of us are frustrated. என்னடா இத போய் forward பண்ணிருக்காங்க? Multiple times. How about God's word? Do you think it's worth a reread? Isn't it so? எத்தனை பேர் இந்த இடத்துல ரீடர்ஸ் இருக்கீங்க? தெரியல. ரீடர்ஸ்னா book, when you read books or novels, biography, autobiographies. There's something if you like, you read a bit more. சில இருந்து அந்த காதல் கடிதத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன். காதல் கடிதம். Yes? No? Innocent people? Holy people. But this is worth. Isn't that so? Soil your Bible, friends. Highlight it, dirty it, write on it, cry on it. This is your life. This is life for us. There's no other better way. No other way. The சங்கீதக்காரர் தான் சொல்றாரு, make me understand the way of your precept. Make me understand, Lord. I'm still in the journey. நான் அந்த பயணத்திலே இருக்கிறேனே, நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, ஞானத்தை தாங்க, அறிவை தாங்க, விவேகத்தை தாங்க.
புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க என்று சொல்றாரு. தொடர்ந்து போமா 28ஆம் வசனம், Psalms 119:28. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். அண்டர்லைன், எடுத்து நிறுத்தும். My soul melts away for sorrow. Strengthen me according to your word. துக்கம் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். துக்கம், sorrow, no joke. பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்கு, சஞ்சலமும் ஓடிப்போம். Thank you sister. Sorrow and sighing will flee away or run away. ஒரு வசனம் இருக்கு. I didn't catch that earlier, but you know, sorrow is very real. We all had some points in life face sorrow. Do you know Jesus was a man of sorrows? இயேசுவும் கூட வியாகுலம் நிறைந்தவராக காணப்பட்டார். நல்ல மனுஷன், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். யார்? இயேசு. ஒருவரே அவர் காயப்படுத்தி இருக்க முடியாது. அவ்வளோ அன்பு நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர். ஆனா அவருடைய ஆத்மாவும் வியாகுலம் அடைந்தது. அவருடைய ஆத்மாவுக்கும் சஞ்சலம் இருந்தது. ஆனால் அந்த சஞ்சலத்துக்கு அவர் என்ன சொல்ல, சர்க்கம் பண்ணல. Sorrows are real in life. Sorrows are real. The psalmist says, my soul is melting in sorrow. அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. நல்லா இருந்த ஆத்மா கரைஞ்சி போய். எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருப்பீங்க எனக்கு தெரியல. நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், திடீர்னு பார்த்தா கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனா யாரும் பார்க்க முடியாது. ஒரு ஆத்மாவை எவனையும் பார்க்க முடியாதுல்ல, வெளியே தானே பார்க்க முடியும். ஆனா உள்ளுக்கு நொந்து போய் நறுக்கி நுசுக்கி கிசுக்கி எல்லாம் பிளெண்டர் பண்ணி கிரைண்டர் பண்ணிட்டு எல்லாம் அப்படி பார்ட்டிகல்ஸா டஸ்ட் ஆயிடுச்சு. அப்படியே சாரோ. இயேசுவானவர் அப்படியே அவருடைய துக்கத்தை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 53:3 பார்க்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இயேசுவானவருக்கே மன துக்கம் இருந்தது. வார்த்தையா இருந்தவர் மாம்சமாகினார், அவருக்கே துக்கம் இருந்தது. ஆனால் தேவனுடைய பிரமாணங்களை அவர் கையாளினார். ஆமென் சொல்லுமா? Jesus was taught the law of God by his parents. அவருடைய பெற்றோர்கள், கடந்த வாரங்களில் நான் சொல்லியிருப்பேன், பெற்றோர்கள் வந்து அவருடைய தேவாலயத்துக்கு அடிக்கடி கொண்டுட்டு போறது. தேவாலயத்துக்கு போய் அதனுடைய அது நான் சொல்லல, அந்த ஸ்க்ரோல் அவர் வந்து he is unveiling the scroll and he's reading from Isaiah. He's reading. Hallelujah. Do you know Jesus is a man of the word? We know his miracles. We know அவருடைய அற்புத கிரியைகள். ஆனா don't forget, he's a man of the word. அப்ப இருந்தது அவருடைய தோரா, பழைய ஏற்பாட்டின் வார்த்தைகள், நியாய பிரமாணங்கள், கட்டளைகள். கையால அவர் நமக்கே அவர் வழியை காமிச்சிருக்கிறார். It was not written in that sense in the New Testament. ஆனால் அவர் அதை வாழ்ந்தார். You know, the word is not just a written word, it's a way of life. கிறிஸ்தவர்கள் ஒரு வழி. அவர் சொல்றாரு, நானே வழி. You are followers of the way. New Testament followers are followers of the way. W, capital W. வழியை காண்பிப்பவரை, அவரை நம்ம பின் செல்கிறோம். அந்த வழி வார்த்தை மூலமாக வருகிறது. கர்த்தரே நமக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். If Jesus was here today, hallelujah, if he is preaching today, இந்த வாரம் இன்றைக்கு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் ரெவரண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருக்கு டைட்டிலே இல்லை, நேம் above all names, ஜீசஸ் கிரைஸ்ட் is a preacher. நான் இப்படி நம்ம கேட்போம். Imagine it was Jesus Christ. Imagine if Jesus was sitting right beside you as a church member. அவர் எப்படி வசனத்துக்கு இடம் கொடுத்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? அசட்டையா இருப்பாரா? சோர்ந்து போயிருப்பார்? அதாவது will he disregard the word or the preacher or the service? எப்படி இயேசு தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்திருப்பாரு? வேத பாரகர்கள் பேசும்போது அவர் எப்படி அவர்களை கையாளினார்? எந்த வகையில் அவர் மரியாதையை செலுத்தியிருப்பார் என்று யோசித்து பாருங்கள். What would Jesus do today? He will do the same thing. Honor the Father. பிதாவை மகிமைப்படுத்துவதற்காகவே அவர் வந்தார்.
நாமும் பிதாவானவரை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். சங்கீதக்காரர் சொல்கிறார் 29ஆம் வசனம், சங்கீதம் 119ல பொய் வழியை அண்டர்லைன் பண்ணீங்க. யூ see கான்ட்ராஸ்ட். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் புரியும், அருள் செய்யும். Put false ways, underline the word false ways, far from me. Oh, hallelujah. Put false ways far from me. பொய் வழியை அண்டர்லைன் பண்ணுங்க, because later we'll see another word contrasting this. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி. Put false ways far from me. Friends, we must realize that there are false ways in our life. நம்முடைய வாழ்க்கை வாழும்போது, ஜீவிக்கும் போது இந்த பொய் வழி என்ற வழி இருக்கிறது நம்ம உணர வேண்டும். அந்த வழி பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். உலகத்தார் அதே அந்த வழியில போகும்போது லுக்ஸ் லைக் வெரி டிவைன், வெரி பீஸ்ஃபுல், ஜாய்ஃபுல், ஹாப்பி. ரொம்ப வெளி தோட்டத்துக்குள்ள ரொம்ப பார்க்கும் அந்த வழி வந்து ரொம்ப அழகா இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும். ஆனால் அது நம்மளை அழிவுக்கு கொண்டு போகும். அது நம்முடைய ஆத்மாவை அழிக்கிறது மட்டுமல்ல, நம்மளை அழிவுக்கு கொண்டு போகும், நம்முடைய குடும்பத்திற்கும் பாதிப்பை கொண்டு வரும். And it will be a ripple effect. It will not end with you. No. அதனால நம்ம சுயநலமாக வாழ முடியாது. cannot live selfish life. நான் எடுத்த தீர்மானம், யா வழி, தனி வழி, சிறந்த வழி, நான் எடுத்த தீர்மானம். நீங்க என்ன அதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு இல்ல. நீ ஒரு தவறான வழியில நடக்கும்போது உன்னுடைய உற்றார் சுற்றார் எல்லாரும் பாதிக்கப்படுவார்கள். We cannot live selfish Christian life. Cannot. There is false ways that are ready to be opened. And the way is very attractive. Music enna, lyrics enna, dance enna, color enna, lights enna, very attractive. But the psalmist says, put false ways far. If you want to say a good prayer, this is a good prayer. Lord, keep false ways far from me. தூரமா இருக்கட்டும் ஆண்டவரே. This is not meant for me. I will keep it arm's length away. I will not go back to the vomit. வாந்தி இடத்துல நான் மறுபடியும் நான் போக மாட்டேன். அந்த குழிக்குள்ள நான் மறுபடியும் போக மாட்டேன். அதை விட்டு நான் தூரமா இருக்கணும். சில விஷயங்களில நம்ம வந்து நெருக்கமா இருக்கணும், மற்ற விஷயங்களில தூரமா இருக்கணும். கிட்ட இருக்க கத்துக்கணும். யாருகிட்ட? வேதம். ஆமென் சொல்லுமா. graciously teach me your law. உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். உலகத்தின் காரியங்களை விட, அந்த false ways, பொய் வழிகளை விட அவருடைய வழியை, அவருடைய வேதத்தை நல்லா திருப்தியா இருப்பீங்க. ஆமென் சொல்லுவீங்க. ஆமென் சொல்லுவீங்க. I can give a lot of illustration examples, but because of time I will just hold on to that. But look at what Jesus says. Matthew 7:13-14. இடுக்கமான வாசல் வழியாய், வழி இருக்கு, there is a way. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். Broad is the way, many will follow that way. ஆனா 14ஆம் வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் மூச்சே வரல, பேச்சே வரல, சிக்கே போறாங்க. பெரிய ஒரு கூட்டம் அங்க போவோம். Wow, look at this, so wonderful, wow, so nice, so nice, wow, 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 wow. I tell you, you end up with whoa. There's a big difference between a wow and a whoa. ஐயோ, வா நல்லா இருக்கு, வா நல்லா இருக்கு, போய் நல்லா விசாலமா இருக்கு, நல்லா very nice, beautiful. Friends are calling me, everybody calling me, what's wrong with it? ஆண்டவர் அனுப்புவார், பெற்றோர்கள் மூலமாக ஆலோசனை கொடுப்பாரு, கேட்கறது இல்ல. பெரியவங்க வந்து சொல்லுங்க, கேட்கறது இல்ல. கர்த்தரே சொல்லுவாரு, கேட்கறது இல்ல. என் வழி தானே வழி, போயிட்டுப்பா போ. அந்த வழிக்குள்ள நீ போன கஷ்டம், அழிவு, பொய் வழி.
கர்த்தர் நமக்காக வந்தது ஒரு புதிய வழியை திறந்து கொடுத்திருக்காரு. பட் there is a narrow road. May not be very very attractive. அடிவதெல்லாம் இருக்கும், ஆனா worthy. தனியா நடந்தாலும் கர்த்தருக்காக நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. கூட்டத்துல கை தட்டிட்டு கும்மாளம் போட தேவையில்லை. ஒரு நாள் அவங்க உங்களை ஒதுக்கிறவங்க, அழிவுக்கு தான் கொண்டு போயிடுவாங்க. நீங்களும் நானும் கர்த்தருக்காக பிரவேசிக்க, அவருக்காக நிக்கணும். நீங்க நின்றீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளை நிக்க ஆரம்பிப்பாங்க. சில நேரம் பிள்ளைகள் சில வித்தியாசமான பாதை எடுத்தாலும் நீங்க தொடர்ந்து கர்த்தருக்காக நடக்கணும். கர்த்தர் அவங்களை அப்படியே கொண்டுட்டு வந்துருவார். ஆமென் சொல்லுமா? சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. நான் கட்டு கதையா பேசுறேன். கர்த்தர் செய்வார். நீங்க உறுதியா இருக்கணும். ஓ, என் மகன் வரல, என் பிள்ளை வரல, என் கணவர் வரல, என் மனைவி வரல, நானும் வரலன்னு இருந்துறாருங்க. நீ சரியா ஓடு, நீ சரியா ஓடு. தனியா ஓடினாலும் சரியா ஓடு. கர்த்தர் அப்படியே செதுக்கி 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 கொண்டுட்டு வந்துடுவாரு. சொல்ல மாட்டீங்க ஆமென்? Friends, it's a narrow road. Some of us may have taken a discourse in life, detour, never mind. Continue seeking God and be in that narrow road. அப்படியே ஆண்டவர் கொண்டுட்டு வந்துடுவாரு. நீங்க உங்க வழியிலே நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, அவரை அப்படியே படகுல இருக்குது போல அசைந்து அசைந்து, ஓ அங்க புயல் வந்தாலும் இங்க புயல் வந்தாலும் அடைய வேண்டிய இலக்கை நம்ம எல்லாரும் குடும்பமாக அடைய கர்த்தர் கிருபை செய்வாரு. verse 30 போயிடுவோம். verse 30 மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்துகிறேன். மெய் வழி பாத்தீங்களா? 29ஆம் வசனம் என்ன? பொய் வழி. 30ஆம் வசனம் மெய் வழி. There is, don't think every way is right. No. I have chosen the way of faithfulness. Choose right. Young people here, choose right. பிள்ளைங்க இருந்தாங்க முதல்ல சொல்லியிருப்பேன். ஆனா பெரியவங்க இங்க இருக்கீங்க, continue to choose right. If someone does you wrong, don't overcome the wrong with your wrong. Choose to do the right thing. Do right. நன்மையே செய்யணும். சரியான வழியிலே இருங்க. பேராதீங்க. Don't be tempted or pulled away by anyone or anything else. God will be with you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவர் என்ன சொல்றார்? I have chosen the way of faithfulness. I have chosen. அவர் சொல்றார், I have chosen. I set your rules before me. வசனம் அவருக்கு வாவ், பலகையில போறது போல, சுவர்ல போறது போல. மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு, ஆமென் சொல்லுமா? Choose. Choice is yours. I can preach my heart out. You can have the best of preachers. Choice is yours. Choice is mine. I choose God. I choose His word. நான் தெரிந்து கொண்டேன். நீ தெரிந்து கொள்ள முடியலையா? பரவாயில்ல, நேரம் வருதுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆனா சாரி, I'm not going to change my decision just because I need to please you or appease you. I'm not going to do that. I cannot do that. My God is so big, so great, so wonderful. உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறாரே, அவரை நான் மறுதலிக்க கூடாது. I will choose right. சொல்லுங்க, I will choose right. Why are you hesitating? Will you choose right? I will choose right. Choose பண்ணுங்க. I will choose right. மெய் வழியை நான் தெரிந்து கொள்வேன். The way of faithfulness. இதுவரைக்கும் அங்கங்க தாமதிச்சிட்டனா, தடுமாறிட்டனா, கீழ்ப்படியாமையில வாழ்ந்துட்டனா, இதுவரைக்கும் விட்டுருவோம். இதோட கோடை கிழிச்சிருவோம். I will choose right. மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு, அதோட இல்ல, தெரிந்து கொண்டது மட்டும் இல்ல, உங்களுடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். I put your rules right before me, Lord. Some routes and ways are not meant for us to travel in. God's word helps us to stay in lane. Amen. Olympics or athletics I think finished 10 days athletics. I love sports. நேத்தோட முடிஞ்சிச்சு. God's word helps us to stay in lane and win the race without disqualifying. ஓகேயா? ஆண்டவர் நமக்கு உதவியா இருப்பார். நம்புறீங்களா? நியாயாதிபதி புத்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா நிறைய கதை இருக்கு. டைம் இல்லாதனால நான் சுருக்கமா சொல்றேன். நியாயாதிபதிகள் அவர்கள் அரசாண்ட நாட்களில கர்த்தரோடு நெருக்கமாக இருந்து வாழ்ந்து நீதியிலே நடத்தினவர்கள். அந்த காலம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா கர்த்தரோடு இல்லாதபடி அநீதியிலே பாவத்திலே
வாழ்ந்தவர்கள் அவங்களுடைய அந்த era was very fallen and very wavered. God gives us Bible stories and history for us to learn, for those who did it right and those who did not do it well. Amen, Solomon. Learn to do the right thing and also learn from the mistakes that are முன்னறிந்தவங்க செய்த குற்றங்களை அறிந்து கொண்டு நம்மளும் அந்த குற்றம் செய்யாதபடி வாழ கர்த்தர் வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? Not just what to do but what not to do as well. So much of treasure in God's word. நீதிமொழிகள் 3:5 நம்ம பார்க்கிறோம்ல, very familiar verse, Proverbs 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து, என்ன வசனம் சொல்லுது? உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். In all your ways acknowledge him. In all your ways acknowledge him. ஆண்டவரே, என் வழி இப்படி இருக்கு, I want to counter check with you. எத்தனை பேர் இந்த கவுண்டர் செக்கர்ஸ் இருக்கீங்க? God bless you. If you are a counter checker, நான் இப்படி யோசிச்சிருக்கேன், நான் இப்படி தெரிஞ்சிருக்கேன், இப்படி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன், I need to counter check. I salute all the counter checkers looking for wisdom to ensure they don't take a wrong step in life. நான் இப்படி டிசைட் பண்ணிட்டேன், நான் ஜெபிச்சிட்டு யார் பேச்சா நான் கேட்காம மாட்டேன், I feel sorry for you. நான் வச்சதுதான் சட்டம், நான் எடுத்ததுதான் தீர்மானம், I'm very sorry for you. அனுபவத்துல பேசுறேன். Don't be arrogant in life. Learn to counter check to people who can speak directly, face to face, bluntly. நான் சொல்லுவேன், உங்களுக்காக சீனி போட்டு நல்ல சுவையா பேசுறவங்க மட்டும் நீங்க வந்து நண்பராக வைக்காதீங்க. உங்களுடைய நன்மைக்காக சில விஷயங்களை உங்களுக்கு தனிமையா வந்து சொல்றாங்களே எச்சரிக்கையா, அவங்களுக்கு நல்லா பாராட்டணும். ஈஸியா விரட்டிடுவாங்க. கர்த்தர் நமக்கு சில நல்ல ஆட்களை வச்சிருப்பாரு. தடவுறது மட்டும் இல்ல, தனியா பேசி அப்பா அம்மா, மூப்பவர்களை நான் சொல்றேன், மூத்தவர்கள், அப்பா அம்மா, பாஸ்டர் அம்மா, தலைவர்கள், கர்த்தருக்குள் நீதியில முதிர்ச்சியில இருக்கிற சில நேரத்துல வந்து சொல்லுவாங்க, அதை அசட்டை பண்ணிடாதீங்க. தாவீதுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது, நாத்தான் வந்தார், தாவீது ஒதுங்கி போனான். God will always find a way to reach us, but if we continuously reject him, அழிவு நம்மளை வந்து சேரும். என் வழியிலே நான் நடப்பேன்னு சொல்றவங்க அழிவு வந்து சேர்த்து தான் ஆகணும். அப்ப அந்த அழிவு வரும்போது it's too late, very late. ஏன் இதெல்லாம் நான் இப்படி ஆவேசமா நான் பேசுறேன்னா, ஊழியத்தினுடைய நன்மைகளையும் பார்த்திருக்கேன். மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகள் சொன்ன பேச்சு கேட்காமலே விழுந்துட்டாங்களே, கேட்டிருந்தாங்களா அப்படி இங்க இருந்து இருக்க மாட்டாங்களே, அந்த வேதனையும் இருக்கு. கேட்டு செவி சாய்த்து கீழ்ப்படிந்து வந்திருந்தா, ஐயோ இந்த நிலைமை வந்திருக்காது, குடும்பத்தில் இந்த பிரிவினை வந்திருக்காது, ஐயா கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்ககிட்ட சொல்ல கஷ்டம். கர்த்தர் அப்படிதான் நினைப்பாரு, ஐயோ என் மகன்கிட்ட நான் இவ்வளவு பேசினேனே, என் மகள்கிட்ட பேசினேனே, மனதார பேசின, ஐயோ விட்டுட்டாங்க, இப்ப நான் அவனுக்கு நான் உதவி செய்யலாம், ஆனா அந்த பாவத்தினுடைய விளைவுகளை அவன் சந்தித்துட்டு தானே வரணும். அவமான பாதைக்குள்ள போயிட்டான் அவன் வரணும். அவன் வழியில அவனே தானே தீர்மானம் பண்ணான், நான் அதை சரிப்படுத்தலாம், ஆனா அதனுடைய விளைவுகளை அவன் சந்தித்து தான் ஆகணுமே. பரலோக பிதா அப்படிதான் நினைப்பார், ஐயோ எவ்வளோ வார்த்தைகளை கொடுத்தன, எவ்வளோ பிரசங்கம், எவ்வளோ செய்தி, எவ்வளோ அறிவுரைகள், எவ்வளோ ஞானமான காரியங்களை கொடுத்தன, என்னுடைய 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 தாசர்களை நான் அனுப்பினேனே, நான் நியமித்த பெற்றோர்களை அனுப்பினேனே, ஊழியக்காரரை அனுப்பினேன், ஐயோ விட்டுட்டாங்க. அதனால ஒரு ஹோல் ஜெனரேஷன், ஒரு 10 years 20 years, உங்களுக்கு தெரியுமா, நம்ம வழி தப்பி போயிட்டு திரும்பி வரலாம், கர்த்தர் திரும்பி கொண்டு வர, ஆனா we lost the years. The locust has eaten up all the treasures. எத்தனை பேர் குடும்பம் நம்மள பாக்குறோம்ல, எவ்வளவு குடும்பங்கள் நம்ம பாக்குறோம்ல, கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு என்ன இருந்தாலும் நீதியிலே நிலைத்திருந்து வாழும்போது அதனுடைய விளைவுகள் நல்லா இருக்கு. ஆனா ஒரு 2 தப்புனால அது ஒரு பெரிய ஒரு டர்ன் எடுத்துட்டு மறுபடியும் வரணும்ல. How sad. அதனாலதான் இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். That's why the word of God is so important. I want to wrap it up, friends, in verse 31 and 32. என்னோட பொறுமையோட நீங்க கேட்டிருக்கீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Verse 31 and 32.
உமது சாட்சிகள் மேல பற்றுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்குட்பட்டேயும் நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். These two phrases 31, I cling, underline பண்ணுங்க. I cling, பற்றுதலாய் இருக்கிறேன். I cling. 32ஆம் வசனத்தில் I will run, கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். What a lovely picture of steadfastness. I cling to your testimonies, O God. Let me not put to shame. வாழ்க்கையில அவமானம் வேணாமா? அவமானம் வரத்தான் செய்யும் அப்பப்ப. ஆனா தேடி அவமானத்தை பெற்றுக் கொள்றோம் நேரத்துல. வேணாமா? Cling on to. Hug this lovely voice of God. Hug this. You want to hug your whatever bolster. Hug this word. Cling. I cling to your testimonies, O God. பற்றுதலாய் இருக்கிறேன். நிகழ்காலம். பற்றுதலாய் இருக்கிறேன். புயல் இந்த பக்கம் அடிக்கிறது, காற்று இந்த பக்கம் அடிக்கிறது, மனுஷனுடைய வார்த்தை தாக்குகிறது, அநியாயம் நடக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வேதத்தை பற்றிக் கொள்கிறேன். சொல்லுவாங்க உடம்பு பிடி. கஷ்டத்தை கடந்து வந்தவங்களுக்கு இது தெரியும். கஷ்டத்தை கொண்டு கடந்து போகும்போது வசனத்தை படிக்கும் போது no other way but the word. Stay close. Cling to the word of God. Stay close to God and his voice. Stay close. Reject the things that needs to be rejected. பற்றிக் கொள்வோமாக. அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். There are times that we need to cling on to the word of God. There are times that we need to run away from the temptation, from the friends, the pull of the world. Run away and run towards the word of God. ஓடுறோமா? எது பின்னால ஓடுறோம்? உலகமா? இச்சையா? பண ஆசையா? பதவியா? பட்டமா? புகழா? பேரா? பதவியா? எதை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அதெல்லாம் நான் சொல்றேன். For me, I'm tired of all these titles and prestige and all that. கர்த்தர் ஒரு பொறுப்பு கொடுத்தானா நான் செய்றேன். What are we running after? Nothing is enduring. Enduring word of God. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை அழிவதில்லை. Heaven and earth will pass away. The flowers fade. The grass withers, but the word of the Lord endures forever. Men's word will not endure. நான் பேசுறது என் வார்த்தை இல்ல, என் செய்தி இல்ல, கர்த்தருடைய செய்தி. இதுதான் நிலைத்திருக்கும். ஃபேஷன் வந்துட்டு போயிடும். புது பாட்டு வரும், புது இசை வரும், வந்துட்டு போயிடும். புதுவங்க வரும், புது பாஸ்டர் வரும், பழைய பாஸ்டர் இருக்காரு. Things will change, but God is unchanging in his word. இதுதான். Cling on to the word. Run after the word. Do it. செஞ்சு பாருங்க. கொஞ்சம் செய்யாம இருந்தா கொஞ்சம் செஞ்சு பாருங்க. ட்ரை பண்ணுங்க. நிறைய ways of reading the word இப்ப இருக்கு. பைபிள் இருக்கு, apps இருக்கு, tablet இருக்கு. No excuse. I know you're all reading the Bible, hearing the word, obeying God. இந்த வசனம் உங்களை தூண்டி விடுகிறது, உங்களை என்கரேஜ் பண்ணுது. In closing, Dalet சொல்லுங்களேன். Dalet is a picture of humanity in need of Yeshua. Dalet என்ன காமிக்குது? இப்படி போய் இப்படி வருதுல என்ன காமிக்குது? A picture of Yeshua. It's a picture of being bent down in humility before God. You're humbling yourself before God. It is also a picture of a door. அது ஒரு கதவுக்கு ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. அந்த கதவுக்கு அந்த புறத்துல இயேசுவானவர் இருக்கிறார். We are bending down before God. Dalet is a posture of humility, saying, God, without you and your word, I cannot live this life. நீர் இல்லாமல் உம்முடைய வசனம், உம்முடைய சத்தம், உம்முடைய குரலை நான் கேட்காதபடி வாழும்போது என்னால வாழ முடியாது ஐயா. ஆண்டவர் அந்த புறத்திலிருந்து இருதயத்தின் கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். இதோடு நான் முடிக்க போகிறேன். Revelations 3:20. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 20. இதோ
வாசற்படியிலே இதோ என்ற வார்த்தை behold. Whenever there's a word behold, I've told you church, it demands our attention. NDP parade நம்ம ஏதோ behold பண்றோம், the fireworks, we are ready for that moment, beholding that splendor, spectacular display of lights. Behold நம்முடைய கவனம் இப்படி இருக்கா? Behold turn, dale, bend down before God. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை டாலே திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். Hallelujah. This is an invitation to enjoy God on earth. Enjoy God on earth. Dale, posture before God. Posture before God. Submitting humbly before God. Turn to Him. அவர் உங்களோடும் இருப்பார், நாமும் அவரோடும் இருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. I choose God. He has chosen me. I choose His word. I choose His word. Everything else is secondary, Lord. Your word is prominent. I choose you, Lord, because you chose me. நீர் என்னை தெரிந்து கொண்டதுனால I have a different way to walk. My steps are governed by you. என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆவியானவரே, பிரசன்னம் என்னை தாங்கிக் கொள்ள வேண்டுமே. மகிமையின் தேவனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்க அதன்படி கீழ்ப்படிய கொடுத்திருக்கிற தருணத்துக்காக ஸ்தோத்திரம். காணிக்கை தசம பாகங்களை அன்போடு வழங்கின பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வார்த்தை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும் ஆண்டவரே, அதனுடைய நல்ல கனிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுவோமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிருபை என்றும் உள்ளது சொல்லுங்க. ஆமென்.